வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் பிரேசில், தென்னாப்பிரிக்கா தலைவர்களின் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். G20 உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் அமெரிக்கா பங்கேற்கும். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை நிற விவசாயிகள் துன்புறுத்தப்படுவதாக கூறி மாநாட்டை புறக்கணிப்பதாக ட்ரம்ப் அறிவித்த நிலையில் வெள்ளை மாளிகை தகவல். பீகார் மாநில முதல்வராக 10வது முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். துணை முதலமைச்சராக இருந்த பாஜகவின் விஜயகுமார் சின்ஹா அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பிரதமர் மோடியின் காலில் விழுந்து ஆசி பெற முயன்ற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என பிரதமர் செல்லமாக கோபித்துக் கொண்ட வீடியோ வைரல். சென்னையில் அண்ணா நகர், 1000 விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கனமழை. கோயம்பேடு, வடபழனி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை முதல் 26ஆம் தேதி வரை தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே 13 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். இளைஞர்கள் 2 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தது காவல்துறை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கண்ணை மறைக்கும் பனிமூட்டத்திற்கு இடையே குத்தாட்டம் போட்ட இளைஞர்கள். வளைவுகளில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். நெல்லை களக்காடு தலையணையில் திடீர் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பிய சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் உலக மீன்பிடி தின கொண்டாட்டம். கேக் வெட்டி கொண்டாடிய மீனவ மக்கள். திருப்பதி, திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம். தேவஸ்தானம் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு சிறப்பு மரியாதை. டிசம்பர் 1ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதன் எதிரொலி. நவம்பர் 30ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு சீனாவிடமிருந்து அதிக அளவில் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கி குவிக்கிறது பாகிஸ்தான். எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளவும் இந்தியா தயார் என கடற்படை துணை தளபதி சஞ்சய் வாத்சாயன் திட்டவட்டம்.
இந்தியா இஸ்ரேல் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. தலைநகர் டெல் அவீவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இஸ்ரேலிய அமைச்சர் நிர் பர்கத் கையெழுத்திட்டனர். புத்த மதத்தை பின்பற்றினாலும் இந்து, இஸ்லாம் என அனைத்து மதங்கள் மீதும் நம்பிக்கை கொண்டவன் நான். அதே நேரத்தில் உண்மையான மதசார்பற்ற நபர் என்றும் தனது பிரியாவிடை நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் பேச்சு. உலக பிரசித்தி பெற்ற தாஜ்மஹாலை பார்வையிட்ட ஜூனியர் டொனால்ட் ட்ரம்ப். பல்வேறு நாட்டு பிரதிநிதிகள் சகிதமாக காதல் சின்னத்தை பார்வையிட்டதுடன் புகைப்படம் எடுத்து உற்சாகம். வங்கியில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. அனில் அம்பானிக்கு சொந்தமான 1452 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 99% SIR படிவங்கள் விநியோகம். 10 கோடிக்கும் மேற்பட்ட படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். காலக்கெடு, குளறுபடி மற்றும் சரியான திட்டமிடல் இல்லாத வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு வழக்கு. கைது செய்யப்பட்ட திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமாருக்கு மருத்துவ பரிசோதனை. டெல்லி கார் குண்டு வெடிப்பு வழக்கில் மருத்துவர்கள் ஷகீல் கனாய், அதில் அகமது உள்ளிட்ட 4 பேருக்கு 10 நாள் காவல். தேசிய பாதுகாப்பு முகமை விசாரணைக்கு அனுமதி அளித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் மற்றும் ஷிம்லாவில் ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலமாக சென்ற இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர். வாக்கு திருட்டு புகாரை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதமரின் உருவ பொம்மையை எரித்ததால் பரபரப்பு. உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட டாப் 10 நகரங்களின் பட்டியல் வெளியீடு. ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டியலில் முதலிடம் பிடித்தது இந்தியாவின் மும்பை நகரம். டெல்லியில் களை கட்டிய தேசிய பெல்ஜியம் தின விழா. பிரம்மாண்ட ஒலி ஒளி அமைப்பில் துர்கா ஸ்துதியுடன் தொடங்கிய விழாவை கண்டு ரசித்த மக்கள். ஓமனில் விமரிசையாக நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டம். இசை நிகழ்ச்சிகளுடன் அரங்கேறிய குதிரைப்படை மற்றும் காலாட்படைகளின் சிறப்பு அணிவகுப்பு. மிக குறைந்த வயதில் உலகையே திரும்பி பார்க்க வைத்த இங்கிலாந்து இளவரசி டயானாவுக்கு மெழுகு சிலை. பாரிஸ் அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிலைக்கு வரவேற்பு அதிகரிப்பு. மனித உழைப்பை எளிமையாகவும் விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெறவும் AI தொழில்நுட்பம் உதவும். ஒருபுறம் கீர்த்தி சுரேஷ் அச்சம் தெரிவித்துள்ள நிலையில், மறுபுறம் தொழில்நுட்பத்தை எப்படி கையாள்கிறோம் என்பதில்தான் நல்லது கெட்டது இருப்பதாக இயக்குனரும் நடிகருமான விஜய் ஆண்டனி பேச்சு. உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டியில் ஜப்பானின் அயாகா டகுச்சியை 3-2 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் பர்வீன் ஹோடா. பதக்கம் வென்ற நிகழ்வு மிகவும் அற்புதமான தருணம் என்றும் நிகழ்ச்சி.
தமிழகத்தில் ஜூனியர் ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ளதன் எதிரொலி. சென்னைக்கு வருகை தந்த நெதர்லாந்து அணி வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு.